வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் விஜய் ஒரு அதிரடி முதலமைச்சருங்க, அதிரடி தலைவர். ஏதோ அவர்கிட்ட ஒரு பொம்மை காரை கொடுத்தாங்க, அதை கதவெல்லாம் திறந்து பார்த்தாரு, அது நேஷனல் இன்டர்நேஷனல் ட்ரெண்டிங் ஆச்சு, அந்த அளவுக்கு செட் ஆயிடுவாரு அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது மிகப்பெரிய ஏமாற்றம். என்ன அடுத்த அதிரடி? அநேகமா பாமக அரசுக்குள்ள வந்துருங்கிற மாதிரி தெரியுதுங்க. சௌமியா அன்புமணி மாண்புமிகு அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றனவாம். இதுதான் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ நிலைமை கொஞ்சம் ஹை லெவல்ல வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, திருமாவளவனுடைய ஏற்றத்தாழ்வு கருத்துக்கள். இங்க ஒரு கருத்து, அங்க ஒரு கருத்து, நேத்து ஒரு கருத்து, இன்னைக்கு ஒரு கருத்து. இது முதலமைச்சர் விஜய்க்கு, தாவேகா தலைவர் திரு விஜய்க்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லாம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார்ல, உங்களுக்கும் எங்களுக்கும் நன்றாக தெரிகிறதே இங்கு குதிரை பேரம் நடப்பது. அதுவும் திரு விஜய்க்கு பிடிக்கலையா. வெளியிலிருந்து ஆதரவு தர்றாங்க இடதுசாரி கட்சிகள். இதுல திரு வீரபாண்டியன் ரொம்ப நடுநிலையா தான் அணுகிக்கிட்டு இருந்தாரு. ஆனா திரு சி மகேந்திரன் போய் சேர்ந்த பிறகு அப்பவும் அமைதியா தான் பதில் சொன்னாரு. ஆனால் அங்கு முத்தரசன் நல்லா கீ கொடுத்த பிறகு இல்ல நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும் அப்படின்னு கருத்துக்களை சொன்னாரு. இப்போ நம்ம கண்ணு முன்னால தெரியுதுங்க குதிரை பேரம் அப்படின்னு சொல்றாரு. இதையும் திரு விஜய் ரசிக்கவில்லை. என்னங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, கொடுத்துக்கிட்டே குடைச்சல் கொடுக்குறாங்க, அரசு பத்தின தவறான பிம்பத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறாங்க, இதெல்லாம் நல்லது இல்லையே அப்படின்னு திரு விஜய் நினைக்கிறார். ரொம்ப சாதாரணமா வர்றாரு, அப்படியே போறாரு, ரோட்ல நடந்து போறாரு, பூக்களுடைய பொடி இதெல்லாம் வாங்கிக்கிறாரு, செல்போன் கீழே வந்துச்சுன்னா கொண்டு போய் யார்கிட்ட வேணுமோ கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. அப்படியே அரிசிய ரேஷன் கடையில கொடுக்கறாரு, யார் யாரு வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கை கொடுக்கறாரு. இதெல்லாம் மீறி ஒரு அதிரடியான அரசியல்வாதியாக திரு விஜய் இருக்கிறார். அவருக்கு நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அப்படியே சும்மா ஸ்மைலிங்ல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதும் சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சமீபத்துல உங்களுக்கு ஊழல் தடுப்பு பிரிவு இயக்குனர் திரு அருண் தூக்கி அடிக்கப்பட்டார் அல்லவா, வேறு துறைக்கு மாற்றப்பட்டார் அல்லவா, அதுக்கு பின்னால எத்தனையோ அரசியல் இருக்குங்க. அவருடைய ஃபார்மர் கான்டாக்ட்ஸ், அவருடைய பிரசன்ட் கான்டாக்ட்ஸ், அதன் மூலம் வருகின்ற சட்டம் பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. இதை எடுத்ததன் மூலமாக பல மூத்த தலைவர்கள், மூத்த அரசியல்வாதிகள், மூத்த அதிகாரிகள் முக்கியமாவே கொஞ்சம் கலங்கித்தான் இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் வெளியே சொல்லப்படுது இல்ல, சிபிஎம் மூலமாகவே ஊழல் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது, யாரிடம் லஞ்சம் இல்லை, யாரும் லஞ்சம் கொடுத்தால் கொடுக்காதீர்கள் அப்படிலாம் சொன்னார்ல. அதுல சிபிஎம் இருந்த ஒரு மூத்த தலைவர் ஸ்டேட்டஸ் போட்டார்ல, என்ன போட்டாரு, இந்த இரவிலிருந்து பூனைகள் எலிகளை பிடிப்பதில்லையா அப்படின்னு. எங்க உள்ள இருந்து இந்த மாதிரி பேசுவாங்களா? ஊழல் இல்லை என்று சொல்லுங்கள், ஊழல் இருந்தால் இருக்கிறது சொல்லுங்கள், அதை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு அறிவுரை சொல்லாமல்ல, நாமளும் சொல்லாமல்ல. திரு விஜய் சொல்றாரு யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க, நிறுத்தப்பட்டு விட்டதுன்னு. ஐயா முதலமைச்சர் அவர்களே, இன்னும் பல துறைகளில் இருக்கு, அதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டால் எங்களை போன்ற சாமானியர்களுக்கு நல்லதாக முடியும் அப்படின்னு சொல்லாமல்ல. நல்லது தானே நினைக்கிறோம். இன்னும் அதெல்லாம் நடக்காதே, ஊழலாம் தடுக்க முடியாதே அப்படின்னு பேசுறது எதை காமிக்க தெரியுமா? ஊழல் தொடரட்டும், லஞ்சம் அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை, மனநிலை தான் காண்பிக்குதுங்க. அது ஒரு எதிர்மறையான மனநிலைங்க. இதையும் திரு விஜய் ரசிக்கவில்லை. முக்கியமாக திரு வீரபாண்டியன் பேசினது, குதிரை பேரம் என்ன நடக்குதா, நடந்த யாராவது ஒருத்தர் பதவி விலகிறாங்களா, விலகணும் இங்க அவங்களுக்கு கொண்டு வந்து பதவி கொடுக்குறாங்களா, வேறொரு பதவியில கொடுக்குறாங்களா, அமைச்சர் பதவி கொடுக்குறாங்களா, எத்தனை பேர் ராஜினாமா பண்ணாங்க அதிமுக இருந்து எம்எல்ஏக்கள், அவங்களுக்கு எல்லாம் அதே தொகுதியில் நிற்க வாய்ப்பு அளிக்கப்படுகிறதா? சரி, எம்எல்ஏ ஆனாங்க அப்படின்னா உடனே அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறதா? எப்போது கொடுக்கப்படுகிறது? ஏதாவது அவங்களுக்கு உண்மையில இதெல்லாம் தரப்படும் அப்படிங்கிற உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கா? எதுவுமே தெரியாம குதிரை பேரம் நடந்ததா சொன்னா, இதுக்கு முதல்ல குதிரை பேரம் நடந்தது இல்லையா? திமுக அரசு இருக்கும்போது, அதிமுக அரசு இருக்கும்போது நடந்தது இல்லையா? மதிமுக காரங்களை அப்படியே கொத்தா வாங்கலையா? திமுக வாங்கலையா? தேமுதிக காரங்களை அதிமுக தன் பக்கம் இழுக்கலையா? நடந்தது இல்லவா? நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் பதவி விலகி வந்தார்கள் என்றால் அவருடைய விருப்பம் காரணமாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கை பிடிக்காமல் வந்திருக்கிறார்கள். அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை என்று நினைத்து வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது குதிரை பேரம் நடந்ததாக ஒரு மூத்த தலைவர் சொல்றது கட்சிக்கு எவ்வளவு அவப்பெயர், கட்சியுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு எவ்வளவு அவப்பெயர், இதெல்லாம் அவர் விரும்பலைங்க.
தினமும் திருமாவளவன் ஏதோ ஒரு வகையில நெருக்கடி தருவது போன்ற கருத்துக்களை சொல்கிறார். திமுகவை சார்றாரு, பலவீனப்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதே சமயம் கொஞ்சம் தாவேகாவோடு இருப்போமா, அமைச்சர் பதவியை திரும்ப வாங்கிக் கொள்ள மாட்டோமா, இப்படியும் சொல்றாரு. இப்படி சொல்றதன் மூலமாக வன்னியரசுக்கு பகீருங்குதான். என்னன்னா இப்ப அமைச்சர் ஆயிருக்கிறார். அமைச்சர்னா சாதாரண விஷயமாங்க. அப்படியே தேசிய கொடி பறக்க விடப்பட்ட காரில் போகலாமல்ல, எத்தனை அதிகாரிகள் கீழே இருப்பாங்க, காவல்துறையினர் நம்ம பக்கம் இருப்பாங்கல்ல. இது ஒரு தனி விதமான போதை தாங்க. அதுக்காக அவங்க எந்த விதமான பதவியை தவறாக பயன்படுத்துவார்கள் சொல்லவில்லை. சரியாக பயன்படுத்துவது என்பதே அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அது விட்டு வரணுமா அப்படின்னு வன்னியரசு நினைக்கிறாரு. ஒருவேளை திருமாவளவன் ஒரு சிந்தனை பண்ணி நாங்கள் ஆட்சி வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம், அமைச்சர்களிடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ வன்னியரசு கட் பண்ணிட்டு போயிருவாருங்கிற மாதிரி தெரியுது. போயிருவாருங்க. அதுவும் திருமாவளவனுக்கு நல்லா தெரியுதுங்க. சரி, திருமாவளவன் எங்கு போவார், எங்க கூட்டணியில் போவார்? அதிமுகவுக்கா? அங்கே கட்சி கூடாரமே காலி ஆயிட்டு இருக்கு. திமுகவுக்கா? அங்கே யாருமே கூட்டணி கட்சிகளே இல்லையே. அங்கே கட்சிக்குள்ள உள்ள பொறுமல் ஆரம்பிச்சிருச்சு. தெரியுமில்ல, சீனியர்ஸுக்கு ஜூனியர்ஸுக்கு நடுவுல ரீல்ஸ் சொன்னாங்க. எதை? தாவேக்காவை ரீல்ஸாங்க. திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு நிறுவனம் வந்து ஒரு பொம்மை காரை கொடுக்குது. அவர் பிரிச்சு பாக்குறாரு, அப்படியே பார்ப்பாட்டம் பிரிச்சு மேஜர் வைக்கிறாரு. அது தேச அளவு ட்ரெண்டிங் ஆகி போச்சு. உலக தொலைக்காட்சி அதை பத்தி பேசுறாங்க. என்ன கார் அது, யார் வந்தாங்க, எந்த நிறுவனம் அது? அவர் முயற்சியே பண்ண வேண்டாங்க, அந்த அளவுக்கு நிகழ்வுகள் நடக்குது. ஆனா திமுக ட்ரை பண்ணி அவங்க முண்டாபணியை போட்டுக்கிட்டு ரீல்ஸ் எல்லாம் விடுறாங்க. யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஜெனரேஷன் மாறிடுச்சு, சிந்தனை மாறிடுச்சு. திருமாவளவன் அடுத்த தேர்தல் வரும்போது எங்கு செல்வார்? எந்த கூட்டணிக்கு செல்வார்? திமுக கூட்டணிக்கா? அங்கு யார் இருக்கிறார்கள்? அங்கே கூட்டணி அமைக்கிறதுக்கு பாஜக கூட சக்தி வாய்ந்தவர்களாக இல்லை. எல்லாரும் போய் அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க. திமுக உண்மையிலேயே தனித்து இருக்கு. அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? திமுகவும் தாவேக்காவும் பாஜக எதிர்ப்பதில் ஓரணியில் இருக்க வேண்டும். எங்க? தமிழகத்திலேயா? அவசியமே இல்லையே. தமிழகத்துல பாஜகவை தோற்கடிக்கக்கூடிய சக்தியா திரு விஜய் பலம் பெற்றுட்டாரு. அப்புறம் தேசிய அளவுல எதுக்கு ஒன்றியணும்? தேசிய அளவுல திமுக தாவேக்கா ஏதோ இடத்துல தேர்தல் ஜெயிக்க போறாங்களா? அப்படியே ஜெயிச்சாலும் தாவேக்கா தான் ஜெயிக்கும். அப்படி இருக்கும்போது வேற வழி இல்லையா? சொன்னதற்கு காரணம் திருமாவளவன் பாமகவுடன் இணக்கமாக போவாரோ அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிருச்சுல்ல. பாமக இருந்த என்ன விடுதலை சீட்டு இருக்காதா? இருக்காம எங்க போக போகுது? இன்னைக்கு திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜாதி மதம் சார்ந்த அம்சங்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஜாதி மதம் சாராத ஒரு கட்சியாக தாவேக்காவை வடிவமைத்திருக்கிறார். வருகின்ற தேர்தல்களில் பாமகவும் விசிகவும் ஒரே அணியில் இருந்தாலும் கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியாக, ஒரு யூனிஃபைங் ஃபேக்டராக திரு விஜய் உருவெடுத்து விட்டார். இது எல்லாருக்கும் தெரியும். திருமாவளவன் நல்லா தெரியும். தன்னுடைய செல்வாக்கு குறைந்து கொண்டிருக்கிறதோ என்பதற்காக தினமும் ஒன்று பேசுகிறார். இது கட்சிக்காரங்க நல்லா தெரியும். இந்த மாதிரி செய்வது அவருடைய கட்சிக்காரங்க கிட்டே ஒரு மதிப்பழக்க வைக்குது. இது அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. அதே மாதிரி பாமக அன்புமணி ராமதாஸ் விமர்சனங்களை வைக்கிறார், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் என்று சௌமியா அன்புமணி வருவதற்கு அவர் விருப்பம் தெரிவிக்க மாட்டாரா? எவ்வளவு நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஒரே அமைச்சரவையில் பாமகவும் விசிகாவும் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகளும் மிக அருகிலேயே இருக்கின்றனங்க. அந்த அதிரடியான முடிவை திரு விஜய் எடுத்து விடுவார் போல தெரிகிறதுங்க. அதிரடியா முடிவெடுக்கக்கூடியவருங்க. நல்லா கட்சிக்கு தொடர்பான சில விஷயங்கள் வெளியே கசியுது. ஆங்காங்கே ஊழல் இருக்குதோன்னு அழகா செக்க வைக்கிறாருங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கட்சிக்காரங்க நல்லா தெரியும், முக்கிய தலைவர்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத அளவா பார்த்துதான் கொடுக்குறாரு. லயலாமணிக்கு தமிழ்நாடு பாடல் கல்வியல் நிறுவனத்தினுடைய தலைவர் பதவி கொடுத்து நிறைய விமர்சனம் இருந்ததுங்க. கட்சியிலிருந்து பல கட்சியிலிருந்து வந்து சேர்றாங்க. திரு விஜய் கட்சியோட தாவேக்களை வந்து சேர்றாங்க. ஆனா வெளியே என்ன பேசிக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் என்ன பேசுறாங்கன்னா, கட்சிக்கு நாங்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க, கட்சி இன்னும் நிறைய பலப்படணுங்க, பல்வேறு இடங்கள்ல பல குறைகள் இருக்குங்க அப்படின்னு வெளியே பேசுறாங்க. இதெல்லாத்தையும் திரு விஜய் கவனிச்சிட்டு இருக்கிறாரு. கட்சியில சேர்ந்தவங்க கூட ஏதோ வெளியிருந்து பேசுற மாதிரி இவர் சிறப்பாக ஆட்சி செய்தால் பல்லாண்டு காலம் முதலமைச்சராக நீடிப்பார் யாரோ மாதிரி பேசுறாங்க. இதையும் கவனிக்கிறாருங்க. கட்சியில யாரு விசுவாசமா இருக்காங்களோ அவங்களுக்கு உரிய அளவுக்கான பதவிகள் தரப்படுது. யாரு அணில நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது. இல்லை அப்படின்னா கல்தா தான். நன்றி, வணக்கம்.